வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்னும் சில மணி நேரத்தில் தியானத்தை நிறைவு செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின் மாலை டெல்லி புறப்படுவதாக தகவல். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 26.3% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக இமாச்சல பிரதேசத்தில் 31.92%, குறைந்தபட்சமாக ஒடிசாவில் 22.64% வாக்குகள் பதிவானதாக தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன? குமுதம் நியூஸ் 24x7 மாலை 6 மணி முதல் நேரலை. ஒடிசாவில் 4ஆம் கட்டமாக 42 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு. காலை 11 மணி நிலவரப்படி 22.97% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது 18 வயது நிரம்பாதவர்களுக்கான வாகன விதிமுறை கட்டுப்பாடு. வாகன சட்ட விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை காவல்துறை எச்சரிக்கை. வாகன விதிமுறை சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்த நிலையில் தமிழக அரசு தாமதப்படுத்துவது ஏன்? அரசாணை எப்போது வெளியிடப்படும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. பிரதமர் மோடி தியான படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவகாரம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிக்கு முதல் போக நெல் சாகுபடிக்காக முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. இன்று முதல் 120 நாட்களுக்கு விவசாயத்துக்காக வினாடிக்கு 200 கன அடி, குடிநீருக்காக 100 கன அடி என நீர் திறக்கப்பட்டது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 70 ரூபாய் குறைந்து 1840 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. மெட்ரோ பணிகளால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு. சென்னையில் தாய்ப்பால் விற்பனை தொடர்பான கண்காணிப்பை தீவிரப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை முடிவு. மாதவரம் சம்பவம் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் 18 குழுக்களை அமைத்து உத்தரவு. பூவிருந்தவள்ளி தனியார் கல்லூரியில் கல்லூரி கட்டணத்தை கையாடல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. போராட்டம் நடத்திய மாணவர்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி.
தாம்பரம் விமானப்படை தளத்தில் பிரமிக்க வைத்த அக்னி வீரர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் மிடுக்குடன் அணிவகுத்த காட்சிகள். கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியில் தென்மேற்கு பருவக்காற்று சீசன் தொடக்கம். 1000 மெகாவாட்டுக்கு குறைவாக இருந்த காற்றாலை மின் உற்பத்தி 3500 மெகாவாட்டாக அதிகரிப்பு. திண்டுக்கல் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை. திமுக பெண் கவுன்சிலரின் வீடியோ இணையத்தில் வைரல். சமவெளி பகுதியிலிருந்து உதகை செல்லும் ஒரு வழி பாதை திட்டம் ஜூன் 2ஆம் தேதி வரை நீட்டிப்பு. போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. மதுரை மேலூர் அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். 5 கிராம மக்கள் பங்கேற்று உற்சாகம். கோவையில் நலம் குன்றிய காட்டு யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம். மருத்துவ குழுவினரின் தீவிர சிகிச்சையால் தானாக உணவு உட்கொண்டதாக தகவல். திருவள்ளூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. பிரதமரின் பாதுகாப்பு பணிக்கு வந்துள்ள காவலர்களுக்கு தடபுடலாக அறுச்சுவை விருந்து. 4000 காவலர்கள் 3 வேளையில் உண்ணும் வகையில் ஏற்பாடு. சண்டிகரில் ஆயுஷ்மான் குரோனா, இமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ராணாவத் உள்ளிட்ட பிரபலங்கள் வாக்குப்பதிவு. பாட்னாவில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி, பஞ்சாபில் ஹிரோமணி அகாலத் தள தலைவர் ஹர்சிம்ரத் கவுர் உள்ளிட்டோர் வாக்கு செலுத்தினர். மூன்று நாட்களில் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் முக்கிய கூட்டம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் தொடர்பாக விவாதிக்க வாய்ப்பு. புனேவில் மதுபோதையில் 17 வயது சிறுவன் காரை ஓட்டி 2 பேரை கொலை செய்த விவகாரம். இரத்த மாதிரியை மாற்றியதாக கைது செய்யப்பட்ட தாயிடம் விசாரணையை தொடங்கியது குற்றப்பிரிவு. சென்னையிலிருந்து மும்பை சென்றடைந்த இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல். பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விமானத்தில் சோதனை தீவிரம். ஹமாஸை முற்றிலும் ஒழித்து கட்டும் வரை காசாவில் போர் தொடர்வது உறுதி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் திட்டவட்டம்.
கனட நாடாளுமன்றத்தில் வீட்டு வடிவமைப்பு பட்டியல் விளக்கத்தை அளித்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. எழுந்து நின்று கைத்தட்டி எளியோருக்கு முதலில் வீடு எங்கே என எதிர்க்கட்சித் தலைவர் பியரி விமர்சித்த வீடியோ வைரல். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்துள்ள வணங்கான் திரைப்படம் ஜூலை மாதம் வெளியாகும் என தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அறிவிப்பு.